வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோசிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சில நபர்கள் வந்து பார்க்குறப்போ எதுக்கத்தாலும் பயந்துகிட்டே இருப்பாங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பதட்டத்திலேயே வந்து வாழ்நாள் ஃபுல்லாகவே இருப்பாங்க. எதுக்கத்தாலும் பயந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு டிசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப யோசிப்பாங்க. லைஃப்பில் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு முக்கியமான காலகட்டங்களில் வந்து ஒரு சில முடிவுகள் வந்து எடுத்து தான் ஆகணும். அது நல்ல முடிவாக இருந்தாலும் சரி, கெட்ட முடிவாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? அந்த முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து எல்லாருக்குமே வரும். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் டைமில் வரப்போ வந்து அவங்க அப்படியே மைண்ட் வந்து டோட்டலாகவே பிளாக் ஆகி அவங்களால வந்து எந்த ஒரு முடிவு எடுக்காமல் வந்து அப்படியே பதட்டப்பட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் முடிவு எடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் வந்து ஒரு நபர் வந்து ஜாயின் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா? அந்த கம்பெனிலேயே தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. வேறு வேலைக்கு வந்து போக மாட்டாங்க. வேறு கம்பெனிலேருந்து வேறு ஏதாச்சும் நல்ல ஒரு ஆஃபர் வந்தாலும் சரி, நல்ல ஒரு சேலரி வந்தாலும் சரி, இதை விட நல்ல பெரிய கம்பெனிலேருந்து வேலைக்கு கூப்பிட்டாலும் சரி, இவங்க வந்து போக மாட்டாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்துக்கிறவங்க அந்த பயந்த சுபாவமாகவே இருக்கிறனால வந்து லைஃப்பில் வந்து வேறு லெவலுக்கு போக முடியாத மாதிரியே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து பார்க்க முடியுமா? நிச்சயமாக பார்க்கணும். இந்த நபர் வந்து தைரியசாலியா இல்லைனா கோலையா, டிசிஷன் வந்து கரெக்டான டைமில் எடுப்பாரா இல்லை எடுக்க மாட்டாரா, குழப்பவாதியான்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து ஜாதகத்தில் பார்க்க முடியுமா? நிச்சயமாக பார்க்க முடியும். யாருடைய ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி வந்து கொஞ்சம் பலவீனமாக இருந்து, 3ஆம் அதிபதியும் வந்து பலவீனமாக இருந்து, ஓகேங்களா? தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான செவ்வாய், ஓகேங்களா? அதாவது செவ்வாய் பகவானும் வந்து ரொம்ப வீக்காக நீச்சமாகவோ பகையாவோ இல்லை ஏதாவது வகையில் பலவீனமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பின்னாடி இருந்து ஒரு ஆள் வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அவங்க வந்து லைஃப்பில் வந்து முன்னாடியே போவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதே இடத்துலேயே இருந்துக்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து ஒரே இடத்துலேயே இருந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு க்ரோத்துமே இல்லாமல், அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு தைரியமும் இல்லாமல் அப்படியே வந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டு அப்படியே வந்து லைஃப்பை வந்து கொண்டு போய் விட்டுருவாங்க. கடைசி வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவாங்க. பட் அவங்களால வந்து பெருசாக வந்து எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்து கருத்து தள்ளிட்டு அப்படியே வந்து போய் சேர்ந்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த செவ்வாய், லக்னாதிபதி, 3ஆம் அதிபதி, இந்த 3மே வந்து யாருக்கு வீக்காக இருக்கோ அவங்க வந்து கடைசி வரைக்குமே வந்து அந்த தைரியங்கிறது வராது லைஃப்பில், ஓகேங்களா? அடுத்தவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்து கடைசியில் இவங்களே வந்து லைஃபே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து இவங்களே வந்து கொண்டு போய் விட்டுருவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் வந்து இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கும்போது அப்படி நபர்கள் ஓரளவுக்கு நல்ல அவேர்னஸோடு இருந்து அவங்க ரிலேட்டிவ்ஸோ இல்லைனா லைஃப் பார்ட்னரோ இவங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாமே கேட்டு நடந்தாங்கன்னா ஓரளவுக்கு வந்து டிசிஷன் வந்து கரெக்டாக எடுத்து லைஃப்பில் வந்து வரக்கூடிய ஒரு சில முக்கியமான பிரச்சனைகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.